comrades. Good evening, comrades. Good evening, comrades. Respected President of this members meet, and also police station for me, my President, Comrade Raja Fakhruddin, Vice President Headquarters and President of SBI Staff Cooperative Society, my good friend Comrade Ilavendra, Vice President Headquarters and Secretary Circle Welfare Committee Chennai LHO, my another good friend Comrade Raghunathan, Vice President of the Module Comrade Sikandar, DGS Comrade Senthil, Comrade Vijay Kumar, Comrade Pandit Sundar, DGS branches, AGS Bharat, and AGS who are responsible for conduct of today's Mammoth gathering of members meet, Comrade Jayachandran, Comrade Muthukaruppan. Comrade ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். These two persons are behind the success of this members meet. Congratulations, Comrade Jayachandran and Comrade Muthukaruppan. And Comrade Raghu, Sub-Staff Committee member of Madurai Sub-Office. And my good friend, Comrade Bharathan, former DGS of this module, unit secretaries and valiant members. First of all, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பெனி டீமுக்கு நம்ம ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்டென்ட் ஒர்க் பண்ணி காம்பெனி டீம் இல்லை வந்து நம்ம ஒருத்தர் அறிமுகம் பண்ணி ஸ்டேஜில் கூப்பிடுறது, அப்புறம் ஒருத்தர் பேச அழைக்கும் போது அவங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாங்க, அவங்கள பற்றி நல்லா சொன்னாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, மதுரை மண்ணுக்கே உரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த மதுரை இந்த ஒரு மெம்பர்ஸ் கிட்ட இது வரைக்கும் ஒரு 7 ஜிஎஸ் ஆனதுலேருந்து ஒரு 10-15 மெம்பர்ஸ் மீட் பண்ணுறோம். இந்த மெம்பர்ஸ் மீட் நாட் ஃபார் மை ஃபெலிசிட்டேஷன், பிகாஸ் த கேள்வி கேட்டாங்க பாருங்க, டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. இதெல்லாம் வந்து சிலது இந்த மெம்பர்ஸ் இன்னைக்கு கேட்டது வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற லீவு கேட்டாங்க பாருங்கள், இந்த ஏஜ் அட்டன் பண்ண, இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச எந்த சர்க்கிள்லையுமே ஒரு எதிர்பார்க்க யாரும் யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இந்த ஒரு மெம்பர்ஸ் என்னோட நினைவில் வந்து என்றைக்கும் இதை விட்டு மறையாது. டெஃபினட்டாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் த மாடியூல் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஃபார் கண்டக்டிங் சச் அ வண்டர்ஃபுல் மெம்பர்ஸ் மீட். மாடல் ப்ராப்ளம் காமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், அது டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் மதுரையில் நான் என்றைக்கு பேசுவேன் எனக்கு தெரியாது. அடுத்த மீட்டிங் நான் மதுரை வருவேன், ஒரு டிஜிஎம் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் மீட்டிங் இருக்கும், அதை அட்டன் பண்ணி நான் கிளம்பிடுவேன். ஸோ ஒரு மெம்பர்ஸ் கிட்ட ஒரு அட்ரஸ் பண்ணுறதுங்கிற ஒரு வாய்ப்பு ஐ திங்க் இன்றைக்கி தான் எனக்கு இந்த மேடை தான் நீங்கள் மதுரையை பொறுத்தவரைக்கும் கடைசி மேடை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போராட்ட காலத்தில் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், 2ஆம் தேதி மே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். எதுக்காக ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம், நிறைய பேருக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம திருப்பி சொல்லக்கூடாது, ரெப்படேஷன் இருக்கக்கூடாது. பட் முக்கியமான பாயிண்ட்ஸ், எதுக்காக இந்த போராட்டம், எதுக்காக இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம போகலாம். காங்கிரஸ் கிட்டத்தட்ட இந்த 14 இஷ்யூ போட்டு உங்களுக்கு சர்க்குலர் வந்துருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம ஆல் ஆஃப் எ சடன் வி ஆர் நாட் ஜம்ப் இன்டு ஆக்ஷன் எஜுகேஷன், நம்ம டக்குன்னு ஒரு போராட்டத்தில் இறங்கல. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நம்ம இந்த இஷ்யூ தான் வந்து நிர்வாகத்திட்ட பேசிட்டு இருக்கோம். நிர்வாகத்திட்ட பேசுகிறோம் ஒரு இஷ்யூ கூட வந்து அதான் ஸ்டேட் பேங்க் மேனேஜ்மெண்ட் இந்த சர்க்குலர் மாதிரி தான். எஸ் வி வில் கன்சிடர், எதுக்கடா நோ சொல்றதே கிடையாது. அது கார்பரேட் சென்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், they say never say no, but nothing is happening. ஸோ இந்த 3 விஷயம் முக்கியமானது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெசேஜஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சர்க்கிளில் கிட்டத்தட்ட 1475 பிரான்ச் இருக்கு. நம்மளோட மெசேஜர் எண்ணிக்கை யாராவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? யாராவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? 165 மெசேஜ் தான் இருக்காங்க. அதில் 15 பேர் இந்த மாதம் மேலே ரிட்டையர்மெண்ட். ஸோ நெட்டு பார்த்தீங்கன்னா 150. ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஆள் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம்.
இது ஏன் கடந்த 30 வருடங்களாக மெசஞ்சர் ரிக்ரூட்மெண்ட் வந்து ஒரு மறக்கப்பட்ட ஒரு சமாச்சாரமாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டு 2009 இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் தானே அவுட் சோர்சிங் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா. எஸ், ஃபெடரேஷன் அக்ரீடு ஃபார் அவுட் சோர்சிங். எதுக்கு? 2009 ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். 10 மணிக்கு கஸ்டமர் உள்ள வரும்போது பிரான்ச்சு சுத்தமாக நீட்டாக கஸ்டமர் வந்து ஒரு ப்ரெசன்டபிள் லுக்கோட வரணும். அதுக்காக தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம். ஜஸ்ட் இந்த பிரான்ச்சை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டோம் 2009. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு? மெசஞ்சர் ரிக்ரூட்மெண்ட் கிடையாது. இருக்கிற மெசேஜெல்லாம் ஒவ்வொருத்தராக ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. என்ன பண்ணோம்? நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண நம்ம எதுக்காக அவங்கள வேலைக்கு வச்சோமோ அந்த வேலையை தவிர மற்ற வேலைகளையும் வாங்க ஆரம்பிச்சோம். இது நிர்வாகத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்குது. பிரான்ச்சு சுத்தமாக இருக்கிறதோட தவிர கேஷ் எடுக்கிறது, ஏடிஎம்ல கூட பாக்ஸ் அக்கம்பனி பண்ணுறது, சேஃப்லேருந்து கேஷ் எடுக்கிறது, ஓச்சர் மூவ்மெண்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க பண்ணக்கூடாத வேலை. இது வந்து நம்மளோட வேலை, நம்ம மெசஞ்சரோட வேலை. இது இல்லாதால ரிக்ரூட்மெண்ட்டை பற்றி நான் வங்கி நினைக்கவே இல்லை. இது வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் கடந்த 3 வருடங்கள் 22லேருந்து கார்பரேட் சென்டர் மீட்டிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவார்டர்லி மீட்டிங் எடுக்கணும். அவங்க எடுக்கும்போது சொல்கிறாங்க, சார் மெசஞ்சர் ரிக்ரூட்மெண்ட்டு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த கோர்ட்டு கேஸ்லாம் செட்டில் பண்ணுறது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பி நம்மகிட்டே பாட போகிறாங்க. என்ன ஆகுது? 1415 கேஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. இந்த டெம்பரரி மெசஞ்சர்ஸ் போட்ட கேஸ் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த கேஸெல்லாம் முடிக்க பார்க்கும்போது இன்றைக்கி காலகட்டத்தில் 2 லட்சம் தரேன், 50,000 கொடுத்தா நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக 50,000 தான். அந்த 50,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 50,000 தரேன், 1 லட்சம் தரேன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் ரிட்டையர் 60 வயசு கடந்தவங்களும் நம்ம ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துடலாம். 55 வயசு இருக்கிறவங்க வேலை கொடுக்கலாம் இல்லையா? அதுவும் நிர்வாகம் வருது. ஸோ இது கடைசியில் வந்து வேறு வழியே இல்லை. நம்ம வந்து போராட்ட காலத்தில் இறங்கினாதான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த போராட்டங்கள் நம்ம மேல் திணிக்கப்பட்ட போராட்டம் காமிருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் தான் நம்ம தீர்வு காணணும்னு நினைக்கிறோம். எல்லாமே we wish everything should be settled bilaterally. ஆனால் இந்த நிர்வாகம் நம்ம எந்த ஒரு கோரிக்கைக்கும் சரி சாய்க்காமல் நம்மளை வந்து நம்ம ஸ்ட்ரைக்கில் போனால் அது காரணம் பேங்க் தான். அவங்களோட அடமெண்ட் ஆட்டிடியூட், எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் கிடையாது, இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஆர்ம்டு கார்டு 2015 வரைக்கும் ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2015 ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட் நடந்தது. 22 வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது. 2022 வரைக்கும் ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட் நடந்துட்டு 22க்கு அப்புறம் பாருங்க 4 வருஷம் ஆகிடுச்சு ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட் நிறுத்திட்டாங்க. இவங்க ஒரு மேட்ரிக்ஸ் அனுப்புகிறாங்க எல்லா ஏவோலேருந்து எல்லா சில ஒரு. ஆனால் இந்த கன்சல்டன்சி ஏஜென்சி இருக்கா பாருங்க, அவன் சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வங்கியில் வேறு யாரும் சம்பாதிக்கிறது. ஒரு உருப்படாத ஒரு ஐடியா கொடுத்து அது கோடிக்கணக்கில் ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. நோ ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு. லோ ரிஸ்க்கு நோ ரிஸ்க்கு ஆளே கிடையாது. மீடியம் ரிஸ்க்கு 2 பேர், ஹை ரிஸ்க்கு 3 பேர். அது டிபெண்டிங் ஆன் பார்த்து ரிஸ்க்கு. ஆனால் நம்ம சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்குது. ஆனால் இது கார்பரேட் சென்டர் கொடுக்குற டேட்டா. பட் நம்ம வந்து இப்போ தனித்தனியாக ஒரு டேட்டா எடுத்துருக்கணும். எவ்வளோ லோ ரிஸ்க்கு, எவ்வளோ ஹை ரிஸ்க்கு, எவ்வளோ மீடியம் ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ரெக்ரூட்மெண்ட் கேட்குறோம். 3 வருஷம் முன்னாடி 22, 23 நம்ம சர்க்கிளுக்கு 343 ஆர்ம்டு கார்டு தேவை. சென்னை சர்க்கிள் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. 3 வருஷமாக அதை சாங்ஷன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது? இப்போ சூரத்தில் பார்த்தீங்க, கேள்வி பேப்பர்லாம் படிச்சிருக்கீங்க. சூரத்தில் என்ன நடக்குது? இப்போதான் மாஸ்க் போட தைரியமாக வந்து திருடுறாங்க. முகத்தை ஐடென்டிட்டியை காஞ்சிக்கே கொள்ளடிக்க வராங்க. 10 லட்சம் எடுக்கிறான். கேஷ் இன்சார்ஜ் ராயல் இந்த கேஷ் எடுத்துட்டான். அவருக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா திருடங்களுக்கு ரெமிடன்ஸ் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெமிடன்ஸ் வருது. அந்த அக்கம்பெனி பண்ண அந்த அவுட் சோர்ஸ் கார்டு என்ன பண்ணுறாரு, டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. வெறும் பொட்டி மட்டும் உள்ள வருது. அதில் கன் பாயிண்ட் வச்சாங்க 40 லட்சம், மொத்தம் 50 லட்சம் லாஸ். இதில் வந்து பைசா போனால் போகுது, அது இன்சூரன்ஸ் நம்ம கவரேஜ் வாங்கிடும். ஆனால் உயிர்களுக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சுனா யாருக்கு ஒரு உயிர் போனால் கொடுக்க முடியுமா? இதை போராடி இந்த ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட்டை கேட்குறோம். ஆர்ம்டு கார்டு ரிக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சிஸ் சொல்கிற அறிவுரையின் பேரில் ரிக்ரூட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க காங்கிரஸ். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்
இந்த அஜெண்டாவில் பார்த்தீங்க 16 பாயிண்ட் அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் அஜெண்டா மெசஞ்சர் ரெக்ரூட்மெண்ட் அந்த ஆம்புலன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தேர்ட். ஏன்னா இது நான் டீட்டெயிலாக சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு எதுக்காக நம்ம இந்த போராட்டத்தில் இருக்கோம், எதுக்கு ஸ்ட்ரைக்கில் போக போகிறோம்னு நிறையா பேருக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி. ஏன்னா இந்த போராட்டம் இன்னோட முடியுது, 25-26 ஸ்ட்ரைக்கோட முடிய போகிறது. ஏன்னா பேங்க் கண்டிப்பாக 25-26 ஸ்ட்ரைக்கில் அதுக்குள்ள நம்மகிட்ட பேசி எல்லாத்துக்கும் ஒத்துக்க போகிறதில்ல. இந்த போராட்டம் அடுத்த நிலைக்கு செல்லும். இன்னைக்கு 2 நாள் ஸ்ட்ரைக்குன்றது அடுத்தது 1 வாரம் ஸ்ட்ரைக்கில் கூட இருக்கும். ஏன்னா நிர்வாகத்தோட அவங்க வந்து எதுவுமே பேசணும். இது 12ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் மீட்டிங் நடக்குது. லேபர் கமிஷன்லாம் நம்ம ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ லேபர் கமிஷன் நம்மளை கூப்பிட்டு இன்டர்மீடியட் செட்டில் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. தேர்ட் பார்ட்டி லேபர் மினிஸ்ட்ரி இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லேபர் மினிஸ்ட்ரி அவங்க தான் நமக்கு 2 பேருக்கும் மீடியேட் பண்ணி பேசுறாங்க. நிர்வாகம் சொல்கிற பச்சை போய் எடுத்தோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அவங்ககிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் அவங்க அதை மீறி இங்கே வந்துட்டாங்க, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி சொல்கிறார், அவர் அட்டன் பண்ணியிருந்தார் அந்த கான்ஸ்டியூஷன் மீட்டிங்கில். என்ன சொல்கிறார், நான் 6ஆம் தேதி போய் பேசினேன் டேட்டோட சொல்கிறார், 11ஆம் தேதி இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி நேற்று கூட நான் போய் பேசிட்டு வந்தேன், கான்கிரீட் சொல்யூஷன் எதுவுமே இல்லை. திருப்பி அந்த லேபர் கான்ஸ்டியூஷன் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திருப்பி பேசுங்க. இதெல்லாம் எல்லாமே டிலேயிங் டாக்டிக்ஸ் தான். இப்போ திருப்பி அவங்க 2 வாட்டி நம்ம கூட பேச போகிறாங்க, கார்பரேட் சென்டர் பேச போகிறாங்க, ஃபெடரேஷன் கூட. அதெல்லாம் ஒரு தீர்வு வரப்போதா? கண்டிப்பாக வராது. அதனால் நம்மளுடைய இன்னைக்கோட இலக்கு 25-26 2 நாள் ஸ்ட்ரைக்கை நோக்கி பயணம் பண்ணுவோம். தயவு செஞ்சு 4th சாட்டர்டே சண்டே 2 நாள் 2 நாள் 4 நாள் லீவ் வருது. ஸோ நம்ம வந்து எங்கேயாவது போகலாம். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்காக நம்ம உரிமைக்காக போராடணும், நம்ம பெனிஃபிட்டுக்காக போராடணும், சம்பள உயர்வுக்காக போராடல. இன்னைக்கு நீங்கள் இங்கே விட்டுவிட்டு இந்த மெசஞ்சர் ரெக்ரூட்மெண்ட் விட்டுட்டோம், ஆம்புலன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் விட்டுட்டோம்னா இனி வரும் காலங்கள் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டோட ஆட்டிடியூட் பண்ணவே மாட்டாங்க. புதுசாக லேபர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 1/4/2026 அமெண்ட்மெண்ட் வருது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 16. ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு அந்த லேபர் லாஸ் அமெண்ட்மெண்ட்டை அமைச்சிருக்காங்க பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு. 1/6/26 அந்த லேபர் லா வந்ததுன்னா ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னா, ஒரு ஆளுக்கு 5 வருஷத்துக்கு வேலை கொடுக்கலாம். அவர் 5 வருஷம் நம்மக்கிட்ட வேலை செய்வார். 6ஆவது வருஷம் அவரை வெளில தலையில் திருப்பி கூதால இருப்பாங்க. 5 வருஷம் அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து வேலை, இப்போ பிரசிடென்ட் சொன்னார், நம்ம பக்கத்தில் உட்காந்து வேலை செய்வார். நம்ம அவரை நம்பி எப்படி வேலை, ஒரு பொறுப்பாக நம்ம நம்பிக்கையோடு இருக்க முடியுமா? இதுவரை சொன்னாங்க நாங்கள் கிராஜுவேட்டி கொடுக்குறோம். நாங்கள் அதான் மிந்தி வந்து கிராஜுவேட்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வேலை செஞ்சால் தான் கிராஜுவேட்டி. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை அமெண்ட் பண்ணிட்டோம், 1 இயர் வேலை செஞ்சாலே கிராஜுவேட்டினா. 1 இயர் வேலை செஞ்சால் கிராஜுவேட்டி பார்த்தீங்கன்னா 15 days salary will be given. அந்த சம்பளத்தை வச்சு கிராஜுவேட் வாங்கி என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம ஒர்க்கிங் கிளாஸுக்கு ஒரு எகென்ஸ்டான ஒரு கிளாஸ். ஸோ இது அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெசஞ்சர் ரெக்ரூட்மெண்ட் ஆம்புலன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நம்ம போராடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம தீவிரம் பண்ணணும். இந்த போராட்டங்களை வந்து ஒன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நாளைக்கு வந்து தர்ணா இருக்குது. யார் யாரெல்லாம் செந்தில் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டு லீவ் போட்டுட்டு வந்து உட்காந்து நம்மளோட ப்ரொட்டஸ்ட்டை நம்மளோட வெறுப்பை கவர்மெண்ட்டுக்கு காட்டணும், நிர்வாகத்துக்கு காட்டணும். அதுக்கு யார் யாரெல்லாம் உள்ளீங்களோ தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வி ஷுட் ஆல் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் சார்ட்டர்ட் அவுட் பை த ஃபெடரேஷன். அதே போல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் RBIயும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்தந்த எம்ப்ளாயி மெம்பர் ஆஃப் NPS அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் ஃபண்ட் மேனேஜர். பப்ளிக் செக்டார் எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம வங்கியில் அதை நிறைய யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1,62,200 கோடி அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம அந்த நிர்வாகம் நமக்கு கொடுக்குற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7% 8% வரைக்கும் தான். இதே நீங்கள் HDFC பேங்க்கில் ICICI பேங்க் போனோம்னா 14% 15% வரைக்கும் ரிட்டர்ன் வரும். ஒவ்வொரு மெம்பரும் வருஷத்துக்கு 80,000 90,000 லூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி 80,000 இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து இன்னும் 30 வருஷம் சர்வீஸ் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்க லாஸ் ஆகும். ஸோ அதை எதிர்த்து நம்ம என்ன சொன்னோம், கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாச்சு இல்லை, அது இனியே கொடுக்க மாட்டேங்கிறேன். அதுலேயும் கவர்மெண்ட் நிர்வாகம் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர் மாற்றத்துக்கு முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்றில் கேரியர் ப்ரொவேஷன் வருஷம் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரிவைவ் பண்ணி அதுக்கு போடக்கூடிய ஒரு கேரியர் ப்ரொவேஷன் அக்ரிமெண்ட்டு 2018 போட்டாங்க. லாஸ்ட்டாக 10, 20, 30 இருந்ததை மாற்றி 8, 16, 24 கொண்டு வந்தோம்.
அதை திருப்பி ரிவ்யூ பண்ணணும். எப்பவுமே ஒரு அக்ரிமெண்டோட டென்யூர் பீரியட் வந்து 5 years. ஸோ 5 லட்சம் முடிஞ்சிச்சுன்னா 23 ரிவ்யூ பண்ணணும். அது கூப்பிட்டு பேசுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, பண்ணுறதுக்கு முடியல. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் டிலே ஆகிடும் கேரியர் ப்ரொடக்ஷன். இல்லை ஜூலைன்னு சொல்லிட்டாங்க டேட், அப்புறம் ஜூனில் சொன்னாங்க. ஜூலைலேருந்து நான் அலவன்ஸ் கொடுப்பேன், ஏன்னா உங்கள் மெம்பர் தான் ஜூலையில் என்ன பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அதையும் நம்ம சண்டை போட்டு உன்னோட மிஸ்டேக்கு, நீ ஜூனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சொல்லி நம்ம அந்த 1 month அரியர்ஸ் நம்ம வாங்கணும். பட் இந்த வருஷம் நம்ம மார்ச் மாதத்துலேருந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கேரியர் வருஷம் முடியல. நம்ம வந்து 6, 12, 18 சொன்னோம். அது நிர்வாகம் அது ஏற்றுக்கல, வேற ஒரு பீரியட் சொல்கிறாங்க. 7, 14, 21 சொல்கிறாங்க. இது எல்லாமே டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருக்குது. அந்த கேரியர் ப்ரொடக்ஷனை கூட ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்கு நிர்வாகம் யோசிக்கலாம். ஒரு கேரியர் 7 வருஷமாக குறைஞ்சதுன்னா நிறையா உறுப்பினர்கள் வந்து அந்த அலவன்ஸ் பிராக்கெட்டில் வருவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே ஒர்க் பண்ண தான் நம்ம வந்துருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா அலவன்ஸு வித் எக்ஸ்ட்ரா பவர் வேலை பார்க்க போகணும். அதை கூட நிர்வாகம் மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 4 கேட்டகரி முக்கியமாக ஒரு நபர் பேசினாங்க, பே கேட்டகரி, ஸ்பெஷல் பே. ஒருத்தர் பேசினார், கேள்வி கேட்டார். 2024 ஆகஸ்ட் மாதம் நிர்வாகம் தன்னிச்சையாக 14 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்க 4,500 ரூபாய், 24 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்க 8,000 ரூபாய், மொத்தம் 12,500 ரூபாய். ஸோ 24 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆஃபீஸில் இருந்தேன்னா ஐ வில் கெட் 12,500 rupees. அதில் ஒரு கூத்து பார்த்தீங்கன்னா அந்த 50% 6,250 பென்ஷனுக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த பேரிட்டியை நம்ம ஏன் இந்த அனாமலி கேட்கும்போது நிர்வாகம் சொன்னது வந்து 11th பே பார்ட்டில் உங்களுக்கு கூட கொடுத்துட்டோம், இந்த சீஃப் அசோசியேட் 11,000 அலவன்ஸ் கொடுத்தோம். அதனால் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு சீஃப் மேனேஜருக்கு சீஃப் அசோசியேட்டுக்கு ஒரு பேரிட்டி வந்துடுச்சு. அதனால் அந்த பேரிட்டியை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த அலவன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தோழர்களே, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம மனசை வச்சுக்கணும். இந்த 12,500 ரூபாய் கொடுத்துருக்கிற அலவன்ஸ் வந்து எந்த பைபார்டேட்லையும் ஜாயின் நோட்டில் சைன் பண்ணாத ஒரு விஷயம். எப்பவுமே ஜாயின் பைபார்டேட்டில் வந்து ஒரு நிர்வாகம் வந்து கிளரிக்கலுக்கு 6,000 கோடி, ஆஃபீஸருக்கு 8,000 கோடி பிரிப்பாங்க. இது அந்த பிரித்த அமௌண்ட்டில் இது இன்வால்வ் ஆகலை. ஸோ இது என்ன ஆகுது, இப்போ மாதத்துக்கு 40 கோடி ரூபாய் செலவு அந்த அலவன்ஸ் கொடுக்கறதால வருஷத்துக்கு 480 கோடி ரூபாய் நம்ம சார்ஜஸ் டெபிட் ஆகும். வித்தவுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங், அது வித்தவுட் எனி செட்டில்மெண்ட், அது வித்தவுட் எனி அக்ரிமெண்ட். இது கேட்டதுக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த 12,500 ரூபாய் அடுத்த பைபாட்டுக்கு வரும் இல்லையா, 13வது பைபாட்டு அவங்க 10th ஜாயின் நோட்னு சொல்லுவாங்க. அப்போ வரும்போது இந்த கேப்பு பெருசாகி ஒரு காலத்தில் 3,000 ரூபாய் ஆஃபீஸர் பென்ஷனும் அவார்ட்ஸர் பென்ஷன் டிஃபரன்ஸ் வந்து 6th பைபாட்டு 7th பைபாட்டில் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் அந்த காலம் போய் இன்னைக்கு வந்து 10,000 15,000 பேசிக்கு டிஃபரன்ஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு ஆஃபீஸ் நம்ம இந்த ஆஃபீஸர் கொடுத்ததால் நம்ம ஆஃபீஸர் எதிர்க்கணும்னு இல்லை, கொடுத்த விதம் தான் தப்பு. எங்களுக்கு எதுவும் ஒரு பைலேட்டலாக இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு பேரிட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரிட்டியை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 12,500 ரூபாய் ஒரு அலவன்ஸை கொடுக்குறது வந்து எகென்ஸ்ட் பைலேட்டலிசம். அதை நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த அலவன்ஸ் எங்களுக்கும் கொடு. தட் ஷுட் ஆல்சோ கிளாஸ் இது ரேங்க் ஃபார் சூப்பர் அட்மிஷன் பெனிஃபிட். இது நம்ம டிமாண்ட். இதுவும் நிர்வாகம் மறுக்குது. அவுட் சோர்சிங் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு தலைவலியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவுட் சோர்சிங். இவங்க வந்து எல்லா இடத்துலையும் அவுட் சோர்ஸ். இப்போ வந்து இவ்வளோ அமௌண்ட்கள் நடந்துட்டு இருக்கும் போது மே 10ஆம் தேதி சேர்மன் வந்து ஒரு ஆடு கொடுக்குறாரு, 4,000 பேர் நான் ரிக்ரூட் பண்ண போகிறேன், ஒன்லி ஃபார் ரெக்கவரி, மார்க்கெட்டிங் ரெக்கவரி, திஸ் வில் நாட் பி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கிளரிக்கல் டீம். அதையும் சொல்கிறாரு. எப்படி ஒரு அடாவடியாக இருக்காங்க பாருங்க. நம்ம வந்து அவுட் சோர்சிங் எதிர்க்கிறோம், ஆனால் அவங்க அவுட் சோர்சிங் நோக்கியே பயணம் பண்ணுறாங்க. அவுட் சோர்சிங் ஏன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து காஸ்ட் கம்பெனி, ஒரு கார்பரேட் பாடி மாதிரி ஆகிட்டாங்க. காஸ்ட் கம்பெனி, நான் உனக்கு 10,000 செலவு பண்ணால் அதுக்கு நீ பேங்க்குக்கு என்ன வருமானம், அந்த அளவுக்கு இப்போ நிர்வாகம் போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா அவுட் சோர்ஸால் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஃப்ராட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் ஆகலாம். நம்ம வந்து ஓவர் டிபெண்டன்சி ஆன் அவுட் சோர்ஸ் பர்சன்ஸ். நம்ம அவுட் சோர்ஸை நம்புகிறோம். நம்ம அண்ணா அக்கான்னு பேசணும். சோழிங்கனால ஒரு ஃப்ராட் நடந்தது, ஒரு கோல்டு லோன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பேக் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்லேருந்து ஒவ்வொரு ஆர்னமெண்ட் எடுக்கிறாங்க. அந்த மேடம் 54 லட்சம் ரூபாய் லாஸ். ஆனால் நல்ல வேலை அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேங்க்கு பக்கத்தில் ஒரே மார்வாடியில் கொண்டு அடகு வச்சாங்க. நல்லா 2-3 இடம் போகலாம். அந்த ஒரே மார்வாடி வச்சது அவங்கள்ட்ட நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கோம், லோன் ஆர்னமெண்ட் எடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு 3 நாள் அந்த கேஷ் இன்சார்ஜ் என்ன ஒரு மன வருஷம் இருக்கும். ஒரு நம்பி ஒரு ஆளை பக்கத்தில் நிற்க வச்சு பேக் பண்ண சொன்னால் ஒரு நம்பிக்கை துரோகம், அந்த நம்பிக்கை மோசடி தானே.
அதனால் தயவு செஞ்சு அவுட் சோர்ஸ் ஆளுங்களை ரொம்ப நம்பாதீங்க. நம்பாதீங்க சென்ஸ் அவங்க என்ன வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கலாம், பெருக்கி தொலைக்கிறதா அந்த வேலை பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஓஜனை கொண்டு போய் இந்த பாக்ஸ் எடுக்கணும், சேஃப்லேருந்து அந்த பாக்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் தயவு செஞ்சு என்டர்டெயின் பண்ண வேணாம். அவங்க ரிக்ரூட்மெண்ட். ஆனால் ஒரு விஷயம் நம்ம வங்கியில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து வருஷா வருஷம் கிளரிக்கல் ரிக்ரூட்மெண்ட் நடக்குது. இது வந்து மற்ற எந்த வங்கியிலும் இல்லாத ஒரு விஷயம். இதுவும் நம்ம ஃபெடரேஷன் நம்ம யூனியன் எடுக்கிற ஒரு முயற்சியால் தான் இந்த ரிக்ரூட்மெண்ட் நடக்குது. ஏன்னா போன ஒரு ஜனவரி 26 ஒரு ஸ்ட்ரைக் போனோம் பார்த்தீங்கன்னா, யூஎம்பி ஒரு ஸ்ட்ரைக் போனோம். கிளரிக்கல் ஸ்டாஃப் டு ஆல் பேங்க்ஸ். மற்ற வங்கியிலலாம் கிளரிக்கல் ரிக்ரூட்மெண்ட் நடக்குது. ஆனால் நம்ம வங்கியில் யூனியனுடைய நிர்பந்தத்தால் அப்படியே சொல்லலாம் வருஷா வருஷம் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. முதல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி பேங்க் நம்மகிட்ட சொன்னது என்னன்னா, எவ்வரி இயர் 5 டிஜிட் குறையாமல் நான் ரிக்ரூட் பண்ணுறோம், 10,000 ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறேன், கிளரிக்கல் ரிக்ரூட் 10,000 குறையாமல் பண்ணுறோம் அப்படின்னா. அது என்னாச்சு, 4 8,000 7,000, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5,700. ஸோ இது என்ன, இப்போ நமக்கு இந்த வருஷம் நமக்கு சர்க்கிளுக்கு அலாட் பண்ண ஃபிகர் பார்த்தீங்கன்னா 390 நியூ ரிக்ரூட் நம்ம சென்னை சர்க்கிளுக்கு அலாட். எவ்வளோ பேர் வந்தாங்க? 180 பேர் தான் வந்தாங்க. அதுலேயே ஒரு 210 பேர் நமக்கு ஷார். இந்த 180 பேர் வந்தாங்க, சரி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். கிளரிக்கல் டு ஜேஎம்ஜி, கிளரிக்கல் டு டிஓ பார்த்தீங்கன்னா அதே 190. ஸோ 180 வந்ததுக்கும் 190 போனதுக்கும் நமக்கு நெட்டு பார்த்தீங்கன்னா 5-10 நம்மளை விட்டு தனியாக போயிருக்காங்க. இது நமக்கு ஒரு நெட் இருக்கிறதுலே குறைஞ்சி போச்சு. ஸோ நம்மளோட டிமாண்ட் என்னென்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அடிக்குவேட், தேவைப்பட்ட நம்பரும் நீ ரெக்ரூட் பண்ணு. சும்மா 5,000 4,000 அப்படி பண்ணக்கூடாது. மேன் பவர் பிளானிங் கரெக்டாக அசஸ் பண்ணு. ஒரு நம்பர் கேட்டால் பண்ணணும். ஸ்கேல் 3 பிரான்ச் ஒரு யார்ட் ஸ்டிக்கு, ஸ்கேல் 4 பிரான்ச் ஒரு யார்ட் ஸ்டிக். ஸ்கேல் 4 மேனேஜரை விட ஸ்கேல் 3 நல்லா பண்ணாங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பீயிங் ஸ்கேல் 3 பிரான்ச் அந்த பிரான்ச் 4 பேர் தான். ஸ்கேல் 4 நான் பிஸ்னஸே இருக்காது, 6 பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கா மேன் பவர் பண்ணக்கூடாது, பக்காவாக பண்ணணும். நாளைக்கு நீங்கள் ஃபெடரேஷன் டிஸ்கஸ் பண்ணணும்னு கூட ஒரு பாயிண்ட்ல சொல்லும்போது, லாஸ்ட் இயர் பேங்க் அக்ரி ஃபியூச்சர் நான் மேன் பவர் பிளான் பண்ணும்போது we will involve federation also, அதுவும் பண்ணாங்க. ஸோ இந்த ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பண்ணுறது, அவங்க என்ன தோணுதோ அதை பண்ணுறது. அதே மாதிரி கன்சல்டேஷன் சார்ஜ் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க, 2,000 ரூபாய் இப்போ சர்க்குலர் வந்தது. ஆனால் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 1/4/2026 போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது 12th பைபார்டெட்டில் நம்ம பேங்கோட போட்ட சப்ளிமெண்ட்ரி அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இட் ஷுட் ஹவ் பீன் பெய்டு ஃப்ரம் 2024 ஜூலை. ஸோ அந்த 2 வருஷம் லாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கேட்குறோம். அதுவும் இப்போ நம்ம இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹெச்ஆர்எம்எஸ், அதாவது ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. அது எதுக்கு தான் இந்த ஜிங்கில் போய் மாற்றினாங்க? போன மார்ச் 2025 ஜிங்கு போச்சு, ஹெச்ஆர்எம்எஸ் ஜிங்கு. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதம் ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இன்க்ரிமெண்ட் ஒரு மெம்பர் இன்க்ரிமெண்ட் போடனா கூட கார்பரேட்ஸ்க்கு எல்லாம் போடலாம், சிபிடி பேரா போட தான் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எதுக்கும் ஒரு உதவாத ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்கிட்ட நம்ம ஃபெடரேஷன் டிஸ்கவுண்ட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொன்னாங்களாம், சார் நாங்கள் ரிலையன்ஸுக்கு நாங்கள் தான் சேலரி போடுறோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு 5,000 7,000 8,000 ஸ்லாப் இருக்குது. நீங்கள் என்னன்னா 967 468 இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சுருக்கேன். அவன் நம்ம அதாவது அவனுக்கு ஏற்றாமல் நம்ம மாற சொல்லலாம். சிங்கிள் இப்போ புதுசாக அவங்க வந்திருக்காங்க சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இதையும் நம்ம எதிர்க்கிறோம். நிறைய இஷ்யூஸ் ஹெச்ஆர்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா பிக்யூபி எஃபிபி அப்டேட் ஆகலை, சாதாரணமாக ஆக மாட்டேங்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த மாதம் ஆகும். அது எப்படி அவர் அந்த மாதம் மட்டும் ரிட்டையர்மெண்ட் அவர் மெம்பர் ஆகிறாருன்னா அவருக்கு அந்த மாதத்துக்குரிய பிக்யூபி எஃபிபிலாம் கரெக்டாக ஆட் ஆகும். அப்போ மற்ற மெம்பர் பண்ண வேண்டியதானே, அதுவும் பண்ண மாட்டேங்க. ஸோ ஹெச்ஆர்எம்எஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் டெய்லி ஹெச்ஆர்எம்எஸை போய் சிடிஓ ஏதாச்சும் ஒரு சிடிஓ ஏஜிஎம் ஹெச்ஆர் பார்க்குறோம் இல்லையோ, ஆல்மோஸ்ட் நான் சிஎம் ஹெச்ஆர்எம்எஸை டெய்லி பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாக தான் அனுப்புகிறேன். ஏன்னா நிறைய சர்க்கிள்லேருந்து எனக்கு இஷ்யூஸ் வருது, இம்மீடியட்டாக கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஹெச்ஆர்எம்எஸ் சிஸ்டம் ஃப்ளாப்பை தவிர அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த சிஎம் எல்லாமே வந்து நமக்கு சொன்ன உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி இம்மீடியட்டாக அந்த யூனிட் எனக்கு நீட்ஃபுல் தந்துன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பண்ணுறாங்க. பட் அவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, சிஸ்டம் சப்போர்ட் பண்ணதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர்எம்எஸ் சிஸ்டம் வந்து பக்காவாக கொண்டு வரணும். அதே மாதிரி ஒர்க்மெண்ட் டைரக்டர் இப்போ எம்ப்ளாய் டைரக்டர் பேசினாங்க. 2014 வந்து ஒர்க்மெண்ட் டைரக்டர் கிடையாது. எதுக்கு போர்டில் நம்ம இருந்தால் நம்மளோட வாய்ஸை சொல்லலாம், நம்ம கன்சர்னை சொல்லலாம். ஒரு 10,000 கோடி லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா we can ரைஸ் அப்ஜெக்ஷன்ஸ், அது ஏதாவது ஃப்ளா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாம்.
பட் இப்போ நம்ம குரலை அடக்குவதற்காகவே நம்மளை வந்து அந்த போர்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதே மாதிரி பிஎஃப் டெஸ்டி மிஸ்செல்லிங் நிறையா பேசிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீடைல். பட் மிஸ்செல்லிங் வந்து கிராஸ் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சிஜிஎம்கிட்ட சொன்னதே வந்து we will not do any mis-selling. ஆனால் சிஜிஎம் போன வருஷம் சார்ஜ் எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசுகிற 3 விஷயம் வந்து எதுவாக எனக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணணும், ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்புறம் we will not do mis-selling. அவர் ஒன்று அர்த்தம் சொன்னார், ஸ்ரீதர் ஐ டோன்ட் நாட் mis-selling. ஒரு சிஜிஎம் சொன்னார், ஒரு இருக்கிற பிஸ்னஸாக பக்காவாக பண்ண சொல்லுங்கள், அது எனக்கு போதும். இப்போ கூட இந்த மார்ச் மாதம் முடிஞ்சாலும் ஏப்ரல் மாதம் அவரை போய் பார்க்க போகும்போது he was very happy. 31st March சென்னை சர்க்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷத்தோட we have achieved all parameters. So kindly convey my best wishes and congratulations to all your members whenever you happen to meet them. சிஜிஎம் சொன்னது. ஸோ நம்ம வந்து வங்கிக்காக நம்ம உழைக்கிறோம் இல்லையா, அப்போ நம்மளை கவனிச்சுக்கணும். நம்ம யார் பேங்க் தான் நம்மளை பார்த்துக்கணும். அது மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் நடக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம இப்போ தெருவில் இறங்கி போராட்டம் போடுறது. அதே மாதிரி சிஸ்டம் ப்ரொசீஜர், தயவுசெய்து சிஸ்டம் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப இல்லை வயலேட்டே பண்ணாதீங்க. நம்ம எஸ்ஓபி என்ன கொடுத்துருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்ரி கோல்டான் ஆகட்டும், இல்லை ஆர்எல்எம்எஸ் டேட்டா ஃபீட் பண்ண எதுவாக இருந்தாலும். ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள், நம்ம வந்து வேணுன்ற தப்பு பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷன் நம்ம பண்ணல, ஆனால் நம்ம அறியாமல் செய்கிற ஒரு தவறு கூட நிர்வாகம் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டோன்ட் வயலேட் சிஸ்டம் ப்ரொசீஜர். இன்றைக்கி தேதிக்கு சென்னை சர்க்கிளில் வி மெயின்டைன் வெரி கார்டியல் ரிலேஷன். நிர்வாகத்து கூட அட் மாடியூல் லெவல், ஆர்டிஓ லெவல், சர்க்கிள் லெவல் ரொம்ப நல்ல ஒரு கார்டியாலிட்டி போயிட்டு இருக்குது. நம்மளோட இஷ்யூஸ், இந்த ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து இந்த ஆல் இண்டியா இஷ்யூ. இதை வந்து நம்ம சர்க்கிளில் போய் செட்டில் பண்ண முடியாது. இதுவுமே சர்க்கிளில் சொல்லி நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் சர்க்கிளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் என்னோட நாலேஜுக்கு வருதோ இம்மீடியட்டாக தட் அல்லால் டேக்கன் வித் சர்க்கிள் மேனேஜ்மெண்ட். டெஃபினட்டாக நம்ம சொன்னாக்க இம்மீடியட்டாக கேட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற எல்ஹெச்ஓ டீம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஆல் இஷ்யூஸ் வித் ரிகார்ட் டு ஸ்டாஃப் கேரியர் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு இந்த டிபிசி எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம போய் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து குட் ரிசல்ட் இருக்குது. அதே போல் ஹால்கவுன்ஸ் சென்னை சர்க்கிளில் மட்டும்தான் 10 ஹால்கவுன் காங்கிரஸ், வேறு எந்த சர்க்கிளும் இவ்வளோ ஹால்கவுன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் ஒரு யூனியன், சர்க்கிள் யூனியன். நிறைய கும்பகோணம் வந்து நான் 2019 சிடபிள்யூசி செக்ரட்டரியாக இருக்கும்போது அப்போ நடந்த சர்க்கிள் வெல்ஃபேர் கமிட்டி மீட்டிங்கில் நான் மூட் பண்ணேன். பாண்டிச்சேரியும் கும்பகோணமும் நான் கேட்டேன் ஆல்பம் வேணும் அப்படின்னு. அவங்க பாண்டிச்சேரின்னு அவங்க வேற ஒரு காரணத்துக்கு அது பாண்டிச்சேரி வேண்டாம், நம்ம வந்து கும்பகோணம் பார்க்கலாம் அப்படின்னா சொன்னாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் த யூனியன் லாஸ்ட் இயர் வந்து போய் சைட் கார்பரேஷனில் வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போய் சைட்டில் நம்ம சிடபிள்யூ செக்ரட்டரி தான் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டல் பேங்க் ஸ்ட்ரீட்டில் பிக் ஸ்ட்ரீட்டில் நல்ல ஹோட்டல். ஸோ நேற்று இன்னைக்கு வரைக்குமா 16th வரைக்கும் 5 ரூம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. 5 ரூமா 4 ரூம், நாளையிலேருந்து அது வந்து ஹெச்ஆர்எம்எஸ்க்கு போயிட்டு ஒரு ரூம் நம்மக்கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வாங்கிறது வந்து பெருசு இல்லை, பலன் வந்து எல்லாருக்கும் போகணும். நம்ம மெம்பர்ஸ் அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து குவாலிட்டி தான் பார்க்குறோம். நம்ம வந்து இந்த சாதாரண ஹோட்டல்லாம் போகிறது நல்ல ஹோட்டல்லாம் நம்ம கூட வரும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃபாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இந்த ஹோட்டலா அப்படின்னு சொல்லக்கூடாது, முகம் சொல்லிக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வி கிவ் எக்ஸ்ட்ரா கேர். இப்போ இருக்கிற சிஜிஎம்மும் வந்து அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அதே ஊட்டிலையும் ஆல்பம் அஃபிஷியலாக இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாரு. ஆனால் இன்னும் இனாகிரேட்டே பண்ணலை. ஸோ வெயிட்டிங் ஃபார் சிஜிஎம்ஸ் டேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை சர்க்கிள் வந்து நல்ல ஒரு பயணியராக இருக்குது. அண்டு ரிக்ரூட்மெண்ட் இப்போ நமக்கு ஷார்ட் ஃபால் 210 பேர் ஷார்ட் ஃபால் இருக்குது. டெஃபினட்டாக ஜூன் எண்டுக்குள்ளே இல்லை ஜூலையில் வரும். ஒரே ஒரு விஷயம் காம, ஏன்னா நான் வந்து அதர் சர்க்கிள் மீட்டிங்லாம் போகும்போது இந்த ஐஎம்டிங்கிறது வந்து எந்த சர்க்கிளுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம மட்டும் வென்எவர் நியூ ரிக்ரூட் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஐஎம்பியை வந்து ஒரு இதாக வச்சுருக்கோம். நடுவில் போன வாட்டி கூட சீனியர் கேட்டார், ஒய் லாஸ்ட் இந்த மிடில் ஆஃப் த இயர் அப்படின்னாரு. சார் இட் இஸ் நாட் த மிடில் ஆஃப் த இயர்,
whenever new recruits join our bank, it is a tradition of Chennai Circle. Chennai Circle IMD நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம், யூனியனும் சர்க்கிள் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். சென்னை சர்க்கிள் மற்ற சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கன்ஃபார்ம் சர்வீஸ். ஆனால் இங்கே சென்னை சர்க்கிளில் மொத்தம் 2 years ஆஃப் கன்ஃபார்ம் சர்க்கிள். 30 மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் ஐஎம்டி. தட் இஸ் அவர் ப்ரிவைலிங் இன் சென்னை சர்க்கிள். மற்ற சர்க்கிளில் 3 வருஷம் கன்ஃபார்ம் சர்வீஸ். ஸோ நம்ம அந்த ஐஎம்டி ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வென்னவர் நியூ ரெக்ரூட் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஐஎம்டி எக்ஸஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி 2 வருஷமாக திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் ஆள் கொடுக்கல. ஏன்னா நிர்வாகத்தின் பார்வையில் அங்கே மேன் பவர் எக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. பட் அதை வந்து நம்ம இந்த வாட்டி அதை சொல்லி, ஏன்னா டிசம்பரில் வந்து நான் இந்த கேலண்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த சர்க்கிள் விசிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 300-350 பிரான்ச் நான் எல்லா மாடியும் விசிட் பண்ணோம். அப்போ பார்க்கும்போது நிறைய திருநெல்வேலி தூத்துக்குடியில் இவங்க சொல்கிறாங்க மேன் பவர் எக்ஸஸ் 40 பேர் எக்ஸஸ் 50 பேர் எக்ஸஸ்ன்னு. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஈவன் 1 day சீல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மெம்பர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு அப்புறம் போய் சிஜிஎம்க்கு போய் உட்காந்து பேசும்போது அவர் சொன்னது இந்த நியூ எக்ஸஸில் வி வில் டூ சம்திங் ஃபார் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. அதே மாதிரி 10 பேர் கம்மி தான். பட் 2 வருஷமாக எதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட் ஒரு புள்ளியார் சீல் போட்டாச்சு. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலி கொடுத்தா மாதிரி நாகர்கோவில் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேனி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். தேனிக்கெலாம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டே கிடையாது. யாராவது இப்போ கேட்டாங்கன்னா தேனி கூட போயிடலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்டானா தூத்துக்குடி திருநெல்வேலி கேட்குறவங்க தேனிக்கு போகிறவங்க ரெடியாக போகலாம். எனக்கு அந்த ரிக்வஸ்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கிளியராக இருக்குது. ஸோ சென்னை சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் ட்ரேட் யூனியன் நம்ம என்னென்ன இஷ்யூலாம் நம்ம நாலேஜுக்கு வரும் இமீடியட்டாக வி ஹவ் டேக்கன் அப் ஆகிட்டு. அதே மாதிரி ஃப்ரைடே பேங்கிங் ரொம்ப லாங் பெண்டிங். 2016 நம்ம கேட்ட ஃப்ரைடே பேங்கிங் அவங்க என்ன பண்ணாங்க, செகண்ட் சாட்டர்டே 4th சாட்டர்டே கொடுத்தாங்க. இந்த 12th பேப்பர் இட் இஸ் அக்ரீட். பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் சீன் த லைட். கேட்டால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டேபிள் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் டேபிள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரைடே பேங்கிங்க்கும் நம்ம வந்து இன்டென்சிவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பிஎல்ஐ வந்து ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. ரொம்ப ஒரு அதாவது கேட்டால் நீங்களும் அவங்கள மாதிரி வேரியட் பிளேக்கு ஒத்துக்கிறீங்களா? வேரியட் அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி நான் பே கொடுக்குறேன், வேரியபிள் பே ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இது நம்ம பைப்பாட்டில் அப்படி கிடையாது இல்லையா? வேரியபிள் பே நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால் அந்த ஒரு பேரிட்டி இருக்குது. ஒரு மேட்டர் கோர்ட்டில் ஒரு கேஸ் சப்ஜுடிஸாக இருக்கும்போது போன வாட்டியும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணி அக்டோபர் நவம்பரில் ஒரு பேமெண்ட் பண்ணாங்க. இந்த வாட்டியும் போன வாரம் ஆஃப் கோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ சாமானிய மனுஷன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதையும் நம்ம எதிர்த்து யூபி லெவலில் இது ரெண்டுமே இந்தியா ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரி இஷ்யூ, நாட் ரிட்டர்ன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பிஎல்ஐ நம்ம எதிர்க்கிறோம். ஃப்ரைடே பேங்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணது டேக்கிங் ஸ்டெப்ஸு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் காமர்ஸ். தயவு செஞ்சு, ஏன்னா ஒன்ஸ் அதை வந்து நிர்வாகம் பேசும்போது ஃபெடரேஷன் அப்ஜெக்ட் பண்ணாங்க. நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அன் அக்ரிமெண்ட் வித் மீ. ஃபெடரேஷனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னபடி நாங்கள் 93 உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் அக்ரிமெண்ட் போட்டோம், அதனால் நாங்கள் போடுவோம். அதையும் நம்ம தடுத்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையல் பேசிஸில் சிசிபிசியில் அப் டு 5000 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்களா, அது நீ எதுவும் பார்க்கணும், ஒரு சிக்னேச்சர் மட்டும் பாரு, டேட்டு, நேம் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் வந்து சிஸ்டம் பார்க்கணும். யூ ஹேவ் டு வெரிஃபை த சிக்னேச்சர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம எடுத்து இப்போது நம்ம கார்பரேஷன் கட்டி இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இன்றைக்கு தேதியில் ஒற்றுமை ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஒற்றுமையாக இருந்து இந்த முடிவுக்கு அரசாங்கத்தோட முடிவு நிர்வாகத்தோட முடிவு எடுத்து போயிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணுற பெனிஃபிட்டில் நம்மளோட முன்னோர்கள் வாங்கி கொடுத்தது நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெனிஃபிட்டை அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொண்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி ஒற்றுமையாக இருந்து ஆர்கனைசேஷன் கொடுக்குற கால் எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய எதிர்ப்பை காட்டணும். இந்த 25-26 ஸ்ட்ரைக் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகணும். மதுரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. டெஃபினெட்லி இட் 100% சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ரீசன் காம்ப்ளெக்ஸ் ஆக மதுரையை பற்றி ஒரு சந்தேகம் எல்லா மாதிரி நாட் ஒன்லி மதுரை, என்டையர் சர்க்கிள், என்டையர் கண்ட்ரி நம்ம ஃபெடரேஷன் கூட நின்று இந்த நம்மளோட இன்டர்னல் இஷ்யூஸுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் காணணும். அது வந்து இன்னைக்கு நீட் ஆஃப் த, ஏன்னா இன்னைக்கு இந்த மெசஞ்சர் ரிக்ரூட்மெண்ட், ஆர்மி கார்டு ரிக்ரூட்மெண்ட், பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்லாம் மாற்றலைன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றுபட்டு போராடலைன்னா நிர்வாகம் என்றைக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து
எனக்கு ஃபெலிசிட்டேஷன் ஒரு மாடியில் ஒரு சன் கமிட்டி டிசைட் பண்ணாங்க. ஸோ ஐ ஜாயின் இன் 1889, ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன். ஸோ 2013 நான் ஒரு சன் கமிட்டி மெம்பராக வந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லா இதுலேயும் ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் எல்லா அசிஸ்டன்ட் ட்ரெஷரர், நிறையா ஆர்கனைசிங் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த மாடியூல், அப்புறம் டிஜிஎஸ் ஆஃப் த மாடியூல், டிஜிஎஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், பிரசிடென்ட், அதுக்கப்புறம் தான் ஜெனரல் செக்ரட்டரி வந்து. இதுக்கு நான் ரொம்ப எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தாங்க. டெஃபினட்டாக அந்த பொறுப்பை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முன்னோர்களுக்கு நான் இப்போ இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சு ஜூலையில் ரிட்டையர் ஆனேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு ஒன்றும் இஷ்யூ எதுவும் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இருக்கிற 31 ஜூலை வரைக்கும் மெம்பர்ஷிப் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நான் போராடுவேன்றது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைவர்கள் கேட்டாங்கன்னா சொல்லுவேன், நானாக தலையிடமா. ஆனால் நம்ம யூனியனில் ஒரே ஒரு இது, ஒன்ஸ் வி ரிட்டையர் வி வில் நாட் இன்டர்ஃபியர் இன் எனி அபிஷியல் மேட்டர்ஸ். நம்மளோட பயில அதுதான். ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு இறங்கி வழிவிட்டு அவங்க வளர்றதை பார்த்து சந்தோஷப்படும், அவங்க மெம்பர்ஸ்க்கு போராடுறதை பார்த்து சந்தோஷப்படும். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் எனக்கும் என்னோட கண்டினியூ ஆகும். ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷோன். அண்ட் டெஃபினெட்லி இந்த முதலில் இந்த உலக தமிழ் சங்க மாநாட்டில் இந்த மெம்பர்ஸ் மீட்டு என்றென்றைக்கும் என்னுடைய மனதில் இருக்கும். நன்றி நன்றி நன்றி.